தோழர்களே, மக்கள் அதிகார கழகத்துடைய தொடர் பிரச்சாரம் தகர்த்தது எதை? யாரை தகர்த்தார்கள்? RSS, பிஜேபி, இந்த இந்து முன்னணி பாசிச கும்பல் உருவாக்கி வைத்திருந்த பொய் பிரச்சாரத்தை மக்கள் கலை இலக்கிய கழகம், மக்கள் அதிகார கழகம் உள்ளிட்ட புரட்சிகர அமைப்புகள் மோதி தகர்த்தன. எப்படி மோதி தகர்த்தன? திருப்பரங்குன்ற மலையை ஒட்டி உங்களுக்கு தெரியும், கடந்த ஜூலை 22ஆம் தேதி திருப்பரங்குன்ற மலையை கைப்பற்றுவோம் என்ற பெயரில், வேறு ஒரு பெயரில் போலி முருக பக்தர் மாநாடு நடத்தினாங்க. அந்த மாநாட்டுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று முதலிலே முழக்கம் வைத்தது மக்கள் கலை இலக்கிய கழகமும் மக்கள் அதிகாரமும் மட்டும்தான். அப்போது பல பேர் நம்முடன் இருப்பவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, தடை விதிங்கன்னு கேட்கக்கூடாது, ஏன்னா அது அவங்க உரிமை, அது ஜனநாயக உரிமை, அது அவர்களின் ஜனநாயக உரிமை. நாமும் பதிலுக்கு ஒரு மாநாடு நடத்தலாம், இல்லை என்றால் நாமும் பதிலுக்கு எதிர்ப்பு போராட்டங்கள் நடத்தலாம் என்று சொன்னார்கள். ஆனால் பாசிஸ்டுக்கு எந்த காலத்திலும் உரிமை கொடுக்க கூடாது, அவர்கள் பூண்டோடு அழித்து ஒழிக்கப்பட வேண்டியவர்கள் என்பதை தொடர்ந்து பிரச்சாரம் செய்து அனைத்து அமைப்புகளையும் ஏற்க வைத்தோம். அதன் விளைவு அனைவரும் ஓரணியில் நின்று இந்த மாநாட்டை தடை செய்ய வேண்டும் என்று முழங்கக்கூடிய சூழல் வந்ததென்றால் அது மக்கள் அதிகார கழகம், மக்கள் கலை இலக்கிய கழகம், புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணியும் புரட்சிகர அரசியலுக்கு கிடைத்த வெற்றி.